வணக்கம் நண்பர்களே, இது ஜாக்கோ வெள்ளித்திரை. நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் தனது பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். அது யாதென்றால் 1960ஆம் ஆண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கீழக்கரை சதக்கத்துன் ஜாரியா நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் நுழைந்த முதல் நாள். வகுப்பறைக்கு புதிய ஆசிரியர் இன்னும் வரவில்லை. 5ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று வந்த மகிழ்ச்சியில் வகுப்பில் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் எங்களின் உணர்வுகளை பகிர்ந்து விளையாடி கொண்டிருந்தோம். வகுப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் ஒரு நண்பனை நான் சப்தமாக மாப்ளே என்று கூப்பிட்டதும் எங்கள் புதிய வகுப்பு ஆசிரியர் வகுப்புக்குள் நுழைந்ததும் சரியாக ஒரே நேரத்தில் அமைந்தது. ஆசிரியரை பார்த்ததும் எல்லோரும் அவருக்கு பிடித்த இருக்கையில் அமைதியாக அமர்ந்து கொண்டோம். ஆசிரியர் அவரின் இருக்கையில் அமராமல் நின்று கொண்டே கோபமாக என்னை பார்த்து, இங்கே வாடா என்று அழைத்தார். ஒன்றும் புரியாமல் நான் எழுந்து அவர் முன்னால் போய் நின்றேன். மேசையில் இருந்த பிரம்பை அவர் கையில் எடுத்துக்கொண்டு, கையை நீட்டுடா என்றார். உடனே நானும் கையை நீட்டினேன். சுளிர் சுளிர் என்று 4-5 அடிகள் அடித்தார். அது நாள் வரை என் தாய் தந்தையரிடம் கூட அடி வாங்காமல் வளர்ந்திருந்த எனக்கு முதலாக நான் வாங்கிய அந்த அடியின் வலியும், என் நண்பர்களின் முன்னால் இப்படி அடி வாங்குகிறேனே என்ற வேதனையும், எதற்காக என்னை அடித்தார் என்ற குழப்பமுமாக என் வகுப்பு தோழர்கள் பக்கம் திரும்பி பார்க்க எல்லோர் முகமும் வாடி குழம்பி போயிருந்தார்கள். அதே நேரத்தில் ஆசிரியரின் குரல், பள்ளிக்கு வந்தால் ஒழுக்கம் வேண்டும், மாப்ளே மச்சான் என்பது எல்லாம் தெருவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கோபத்தோடு சொல்லிவிட்டு அவர் நாற்காலியில் அமர்ந்து வருகை பதிவேட்டை திறக்கிறார். அப்பொழுது என் தோழர்களில் ஓரிருவர் நான் மாப்ளே என்று கூப்பிட்ட நண்பனை பார்த்தவாறு, அவன் பேரே மாப்பிள்ளை தான் சார் என்று முணுமுணுக்கின்றனர். ஆனால் ஆசிரியர் எதையும் கண்டு கொள்ளாமல் வருகை பதிவேட்டின்படி ஒவ்வொரு மாணவனையும் பெயர் சொல்லி அழைக்க, ஒவ்வொருவரும் பிரசன்ட் சார் என்று சொல்லிக் கொண்டிருக்க, அடுத்து அவர் வாசித்த பெயர் மாப்பிள்ளை ஆலிம். என் நண்பன் பிரசன்ட் சார் என்று சொல்ல ஒரு நொடி பொழுதில் ஆசிரியர் முகத்தில் ஒரு சலனம். தொடர்ந்து எல்லோர் பெயரும் வாசித்து முடித்து வருகை பதிவேட்டை மூடி வைத்துவிட்டு 1-2 நிமிடங்கள் கண்களை மூடி அமைதியானார். கண்களை திறந்தவர், முஹையதீன் அப்துல் காதிர் என்று என்னை பார்த்து, இங்கே வாடா என்றார். மறுபடியும் ஏன் நம்மை கூப்பிடுகிறார் என்ற குழப்பத்துடனே அவர் முன் போய் நின்றேன். மேசையில் இருந்த பிரம்பை எடுத்தவர் என் கையில் பிரம்பை கொடுத்துவிட்டு அவர் கையை நீட்டிக்கொண்டு, என்னை அடிடா என்றார். நான் பிரமித்து போய், வேண்டாம் சார் என்பது போல தலையாட்டி கொண்டு அமைதியாக நின்றேன். அடிடா, நான் உன்னை அடித்தது தவறு என்பதை உணர்ந்து விட்டேன். நீ சாதாரணமாக அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டிருக்கிறாய். நான் அதை தவறாக புரிந்து கொண்டு உனக்கு தண்டனை கொடுத்தது தவறு. என் தவறுக்கான தண்டனை எனக்கு வேண்டும். பாதிக்கப்பட்ட உன் கையால் எனக்கு தண்டனை வேண்டும், அடிடா என்றார். அவர் என்னை அடித்த போது அழாமல் நின்ற எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கண்கள் கலங்கின. அவர் கண்களும் கலங்கின. மேசை மீது பிரம்பை வைத்துவிட்டு நின்றேன். அவர் முகபாவனையாலேயே போய் உட்கார் என்றார். என் வாழ்க்கையில் முதலாக நான் வாங்கிய அடி ஒரு பாடத்தையும் கற்பித்தது. ஆம், நாம் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்காக நாம் வருந்த வேண்டும். அதோடு நம் தவறால் பாதிக்கப்பட்டவரில் நாம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் மன்னித்தால்தான் இறைவன் நம்மை மன்னிப்பான். இப்பாடத்தை எனக்கு நடத்தியவர் என் மரியாதைக்குரிய ஆசிரியர் உயர் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அவர் இப்பொழுது எங்கிருப்பார் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் எங்கேயாவது எப்போவாவது சந்தித்து விட்டோம் என்றால் என்ற ஏக்கம் மட்டும் என் மனதுக்குள் இருக்கிறது. இவ்வாறு ராஜ்கிரண் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளரான இவர் தனது பள்ளி பருவத்தில் நடந்த நிகழ்ச்சியை கூறியுள்ளார். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தயங்காமல் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.